வணக்கம் நேயர்களே, குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். உங்களது லக்னம் என்னவோ அந்த லக்னத்துடைய ராசி பலனை நீங்கள் பார்க்க ரொம்ப. இப்போ உதாரணத்துக்கு போது எனக்கு மகர லக்னம் விருச்சிக ராசினா நான் மகர ராசிக்குரிய பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களது ஜாதகத்தில் என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது நான் பலன் சொல்லும்போது இந்த திசை நடக்கும்போது இவங்களுக்கு இப்படி இருக்கும்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதை நோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 90% பர்ஃபெக்டாக வருங்க. ஸோ கண்டிப்பாக இது பரிசீலித்து பாருங்கள். டிப் ஆஃப் த வீக் அந்த வீடியோட எண்டில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி 2ல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களது ராசியிலே ராகு இருக்குது. ஸோ ராசியில் ராகு இருக்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யாராருக்கு அந்த ராகு சந்திரன் அந்த இணைவு வருதோ, அதாவது உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கோ அங்கே உங்கள் ராகு கிராஸ் ஆகும்போது தேவையில்லாத ஒரு மன பயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் உங்களது ராசியாதிபதி 2ல் இருக்கும்போது 1 8ஆம் அதிபதி 2ன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ஏடாவுடமாக பேசுகிறது, கொஞ்சம் என்ன சொல்கிறது, கண்ணாமண்ணான்னு ஏதாச்சும் எரிஞ்சு விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் தகாத வார்த்தைகள் பேசுகிறதுக்கான நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் எமோஷன் ஆகுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குது. ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ புதிய முயற்சிகள் பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அந்த சனி புதன் ரெண்டுமே சேர்ந்துருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு அக்யூஸ்டுங்க கிரிமினல் பயப்பிள்ளைங்க நம்ம குழி தொண்டாலாம் பக்கத்துலேயே இருப்பான். ஸோ அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது யாருக்கு மேஜராக நடக்கும் அப்படின்னும் போது, நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதை முயற்சிகள் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல லாபங்கள் இருக்கும். ஸோ லாபங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3ஆம் இடம் இப்போ 3-11 காம திரிகோணங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஸோ இது யாருக்கு மேஜர் நடக்கணுமோ மேஷ லக்னம் புதன் திசை புத்தி அந்தரம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 4ஆம் அதிபதிக்கு குருவின் பார்வை, அந்த குரு சுக்கிரனுடைய பார்வை 12லிருந்து அந்த ஒரு 4ஆம் இடத்துக்கு ஒரு வீடு சொத்துக்கள் விற்பனை, அதனால் ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது யாருக்குன்னா தாயார் வழி சொத்துக்கள், அதனால் ஒரு பாகங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சுக்கிர திசை புத்தி அந்தரம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு 11ல் இருக்கிறனால குழந்தைகளாக நல்ல வெற்றிகள் எல்லாமே இருக்கும். ரொம்ப சூப்பரான விஷயங்கள் நடக்கும். பசங்களுடைய சாதனைகளை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. பட் இருந்தாலும் நீங்களும் அவரும் எதிர்க்க பார்க்கும்போது அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய ஒரு கருத்து வேறுபாடு, கொஞ்சம் எமோஷன்ஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். இதே பெண் பிள்ளையாக இருந்தால், ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் வரும். இதே பெண் பிள்ளையாக இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்பாவால் பெண்களுக்கு நிறைய லாபங்கள், ஒரு அப்பா உங்களை தேடி உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது மேஷ லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதியான புதன். 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள்லாம் கிடைக்கும். வேலை செய்கிற இடங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கேயே சூரியன் சனி இந்த ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது அது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக தூண்டி வருது. கூடவே எவனாச்சும் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கிறது மறக்கக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, குழந்தைகளுடைய திருமணங்கள் விசேஷங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்கான முயற்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, மனைவிக்காகவும் நிறைய இந்த ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் பண்ணுவாங்க. எல்லோரும் இல்லை, சில பேர் பண்ணுவாங்க. ஸோ இது யார் நடக்கணும், மேஷ லக்னமாக சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ஒரு பெரும் பணத்தை செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள்லாம் நடக்கும். ஸோ இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது யாருக்கு நடக்கணும், மேஷ லக்னமாக செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் இது மேஜராக இருக்கும்.
மற்ற 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி குரு வந்து 12ல் வந்து குரு சுக்கிரன் வந்து ஒரே இடத்துல வந்து 12ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், பணமழை. வெளிநாட்டில் இருக்கவங்க வெளியூரில், அதாவது இப்போ வந்து நீங்கள் பிறந்தது சென்னையாக இருந்து நீங்கள் ஹைதராபாத், டெல்லி, பாம்பேன்னு வெளி மாநிலங்களில் ஒரு வேற்று மொழி பேசுகிற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பணமழை பொழிவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் வந்து நல்ல ஒரு லாபங்களை கொடுக்கும். 11ல் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நல்ல லாபங்களை கொடுக்குற கிரகங்கள் தான். பட் இருந்தாலும் அது என்னென்னா பாதகஸ்தானம் வந்து சில நேரங்களில் ஒரு சின்ன டென்ஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகும். ஸோ அது வந்து யாருக்கு நடக்கும் நல்லதுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபங்கள், வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஏற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் 11ல் நிறைய கிரகங்கள் சனி மற்றும் புதன், சூரியன் இந்த மாதிரி 3 கிரகம்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து நல்ல உல்லாசம் சம்மந்தமான விஷயங்களில் போகணும், ஈடுபாடுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் அதனால் ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும். ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, சனி திசை புத்தி அந்த நடக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. 12லேருந்து குரு சுக்கிரன் இருக்கிறது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு சுக்கிரன் வந்து ஒரு பணம் கொடுக்குற ஒரு பெரிய கிரகங்கள். ஸோ அதனால் வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள். வேலையிலேயும் பார்த்திங்கன்னா மறைமுகமாக சில பேருக்கு வந்து வேலை மாற்றங்கள், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறுறது. ஸோ அதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மனைவி, ஸோ மனைவி சார்ந்த விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒரு பெரும் பணங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிரிகளால் ஒரு பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்கணுங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை ஏற்படணும். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ காலையில் எழுந்து ஒரு அமைதியாக இடத்துல உட்காந்து அந்த பிரார்த்தனை பண்ணும்போது இறைவன் நம்மளோட இறங்குவார். சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுகிறேன். இப்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்குற சந்தேகங்களில் வந்து முக்கியமான சந்தேகம், நம்ம சாமிக்கு வந்து படைக்கிறோம் ஓகேங்களா, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கொழுக்கட்டை படைக்கிறோம், தீபாவளி அன்றைக்கி பலகாரங்கள்லாம் செஞ்சு சாமிக்கு படைக்கிறோம், சாமி சாப்பிடுவாரா அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து எல்லாருமே கேட்குறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பதில் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எதுக்கு தேவையில்லாமல் படைக்கணும், நம்மளே சமைச்சு சாப்பிட வேண்டியது, சாமிக்கு படைக்கிறனால என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி படையல் வந்து பண்ணுறது வந்து இறைவன் ஏற்றுப்பாருன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கிறாருங்க. அது எப்படி ஏற்றுப்பாருங்கிறது தான் விஷயமே. அது வந்து நிறைய பேர் தெரியாது ஓகேங்களா. இதுக்கு வந்து காஞ்சி பெரியவர், ஏன்னா நான் சொல்கிறத விட காஞ்சி பெரியவர் வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன். ஸோ ஒருத்தர் வந்து பெரியவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, காஞ்சி பெரியவர்கிட்ட, ஸோ பெரியவா இந்த மாதிரி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறோமே எதுக்கு பண்ணுறோம், அது சாமியாக சாப்பிடுவது கடைசியில் நம்ம தானே சாப்பிட்றோம், அது எதுக்கு நம்ம செஞ்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, ஒரு புக்கு இருக்குது ஓகேங்களா, புக்கை படிச்சிட்டிங்களான்னு. அந்த புக்கை படிச்சிருக்கேன். சரி ஓகே, அந்த புக்கில் இருக்க எழுத்துக்கள்லாம் காணாமல் போச்சான்னு கேட்டாராம். பாருங்கள், அந்த புக்கில் இருக்க எழுத்துக்கள் வந்து அங்கேயே தான் இருக்கும், ஆனால் வந்து அந்த விஷயங்கள் வந்து மனசுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பிரசாதங்கிறது வந்து இறைவன் வந்து மனதார எடுத்துப்பார், அவர் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உணவாக மாறிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த பிரசாதம் வந்து படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது அதில் ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து இனிமேல் நீங்கள் போய் ஒரு பிரசாதம் கோயிலில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது, அதுவும் நான் என்ன சொல்கிறேன்னா, பிரசாதம் நல்லா படைச்சு கொண்டாந்து நீங்கள் வந்து கேன்டீனில் கொடுக்குறத வச்சுட்டு ஐயோ இது என்னங்க ஒன்றும் வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கோயிலில் உட்காந்து சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா வந்து இறைவனுடைய பேரருள் பேராற்றல் நிறைஞ்சிருக்கிற ஒரு கோயிலில் அந்த ஒரு பிரசாதத்தை வந்து மனசார இறைவனை வந்து நீங்களே படைச்சதாக நினச்சிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், அதோடய வைப்ரேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் இது எப்படி நடக்கும், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்கும் போது இறைவன் முன்னாடி நிற்கும் போதே உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிக்குங்க. அதனால தான் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா டாப்லாம் கழட்டிட்டு சொல்லுவாங்க, பனியன்லாம் கழட்டிடுங்க, கொஞ்சம் வெறும் உடம்பு. குருவாயூர் போகிற டெம்பிள்லாம் போகும்போது அந்த நீங்கள் அப்படியே போங்க அப்படின்போது அந்த ஒரு வேவ்ஸ் வந்து அந்த பார்வை இறைவனுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து உடலில் வந்து வாங்குறது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லுவோம், இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து இன்னொரு உதாரணம் என்னென்னா மகாபாரதம். ஸோ மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீதை உபதேசம் பண்ணுற அந்த ஒரு சாப்டர், அந்த சாப்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்கும். அவ்வளோ பெரிய சாப்டரை உட்காந்து ஒரு வாரம் நடக்கிற இடத்துல உட்காந்து பேசுகிறது சாத்தியமா? இதுக்கு வந்து பதில் யார் கொடுத்தாலும் நான் சொல்லலை, உயர் திரு சுகி சிவம் அவர்கள். அவர் வந்து சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார்
அவன் வேலு அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். எல்லாம் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான்னு ஒரு வார் மூடில் இருக்காங்க. அப்போ வந்து இவர் வந்து இல்லை தத்தாசிய இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, உலகம் இப்படி, நீ வந்து இவரெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறவரை அவன் வெயிலில் வெட்ட வெளியில் உட்காந்துருப்பானா நிற்பானா? கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நடக்காது. அது எப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான். மனசார இறைவனை நினைக்கிறான், இறைவா நான் இப்படி நிற்கிறேன், நான் என்ன பண்ணட்டும் போது இறைவன் அப்படியே அந்த க்ஷண நேரத்தை கொடுக்குறது தான் அந்த கீதோபதேசம். அது வந்து உடனே அர்ஜுனனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் மைண்டு கேட்குது, உடனே வார் ஸ்டார்ட் ஆகுது. இது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான். இப்போ நம்ம ஒரு டேட்டா வந்து அவ்வளோ பெரிய டேட்டா வந்து வித்தின் அ மினிட் நம்ம வந்து ஃபோனில் வந்து மாற்றிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான் அப்போ நடந்திருக்குங்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் பிரசாதங்களும். இறைவனுக்கு நீங்கள் மனதார இறைவா நீ வந்து சாப்பிட்ட, நீ சாப்பிடுபாடின்னு சொல்லிவிட்டு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அந்த பிரசாதத்துடைய டேஸ்ட்டே வேறு இருக்கும். நீங்கள் வேணால் எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் பிரசாதம். எங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில். ஸ்ரீரங்கம் போனேன்னா அங்கே அந்த பட்டை புளியோதரை இருக்கும். ஸோ பட்டை புளியோதரை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அது இன்னமும் தெரியலைங்க. அங்கே அந்த புளியோதரை சாப்பிடும்போது கிடைக்கிற ஒரு இன்பமே ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதேமாதிரி மாங்காடு கோயில். ஸோ இது சென்னையில் இருக்க மாங்காடு கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த புளியோதரை வந்து நீங்கள் அங்கே அந்த சன்னிதானத்தில் உட்காந்து இறைவன் படைச்சிட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள். ஏதோ ஒரு சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. எனக்கு தோணுது, உங்களுக்கு தோணுதான்றதை நீங்கள் செக் பண்ணி கபடில் போடுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ அதனால் வந்து இறைவனுக்கு படைக்கிறதுலாம் வந்து தப்பு கிடையாதுங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் அனுபவித்து பார்த்து நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் வந்து உட்காந்து கிரகிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.